ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்றதுக்கு தேவையான ஒரு பவுடர் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பயோட்டின் பவுடர். அதுக்கு தேவையான என்னென்ன எடுத்துருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வந்து இருக்குது, அப்புறம் பம்ப்கின் சீடு வந்து இருக்குது, பிஸ்தா தோல் உரிச்சது வந்து இருக்குது, அப்புறம் 100 கிராம் அளவுக்கு நம்ம பாதாம் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக பேனில் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிதமான சூட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே பவுடர் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்தா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். அதாவது நம்ம 100 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கோம். மிதமான சூட்டில் வந்து காந்த விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இது ஈரப்பதமாக தான் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் வந்து போயிடும். ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர் போகாத கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி தேவைப்பட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். அடுத்து பாதாமை போட்டு வறுப்போம். இப்போ அடுத்து பாதாம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுக்க போகிறோம் 100 கிராம் அளவுக்கு. இப்போ சேம் ப்ராசஸ் அதே மாதிரி இதையும் நம்ம வந்து 2 நிமிஷம் ஷூட்டில் மிதமாக வந்து வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாதாம் அதே மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பம்ப்கின் சீடு 100 கிராம் வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம். இதே 2 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சூடு வந்து விதையில் ஏறிடுச்சு. ஸோ அதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சூரியகாந்தி சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ சன்ஃப்ளவர் சீடும் வந்து நல்லாவே வந்து ஹீட்டப் ஆகிருச்சு. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதான் சூடாகிடும். இப்போ அடுத்ததாக வந்து ஃப்ளெக்ஸ் சீடு வந்து 200 கிராம் வந்து இருக்குது. போதும். ஃப்ளெக்ஸ் சீடு வந்து ஓரளவுக்கு வந்துடுச்சு. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நிப்பாட்டிக்கலாம் கேஸை. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நம்ம நிறைய செஞ்சோம் அப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னா அது மிக்சியில் கொடுத்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறோம் பாலில். இந்த நாட்டு சக்கரை நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறப்பே வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதான். பயோட்டின் பவுடர் 2 ஸ்பூன் சேர்க்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டியும் குடிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அப்படியே குடிக்கலாம். இது வந்து நான் இப்போ அப்படியே தான் குடிக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து இது கொதிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தான்